வணக்கம் பிள்ளைகள். என்ன சைலண்டா இருக்கீங்க? சவுண்ட் ஒன்றே காணல. இல்லை ரேங்க் லிஸ்ட் பார்த்துனீங்களா? இல்லை கதையுங்க, இல்லாட்டி ஷட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. சைலண்டாக இருக்கக்கூடாது. சவுண்ட் முழங்க வேற இருக்கும். ரைட். இப்போ எல்லாரும் நல்ல மார்க்ஸ் எழுதுறீங்க பிள்ளைகள். ஆனாலும் காணாது ஏன்னா அளவு பரீட்சைக்கு வந்து இந்த மார்க்ஸ் வந்து காணாது. ஹையஸ்ட் 100 இருக்கு. அப்போ நீங்கள் அதை தான் பார்க்கணும். ஏன்னா அப்போ 100ஓட ஒப்படைக்க உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. ஆனால் இனி எக்ஸாமுக்குள்ளே கொஞ்சம் சானே நீட்டாக படித்து எழுதுங்க. இதான் முதல் எக்ஸாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படி இருக்குமான்னு சொல்லி இனி கொஞ்சம் பேப்பர் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பேப்பர். அப்போ அதுக்கிட்ட மேலே அடுத்த எக்ஸாம் இருக்கு. மின்னல் தாக்கம் முடிஞ்சது. நீ மின்னல் தாக்கம் எக்ஸாம் நடக்கும். இப்போ வாரக்கிழமை அப்படி நடக்கும். எனக்கு வார சனிக்கிழமை 10ஆம் ஆண்டு எக்ஸாம், அங்கால செவ்வாய்க்கிழமை 11ஆம் ஆண்டுக்கு என்றால் உங்களுக்கு போய் வார சனி அடுத்த சனி நடக்கும். வார சனிக்கு அடுத்த சனி நடக்குமான்னு நினைக்கிறேன் எக்ஸாம் 2ஆம் பாடம். அதுக்கிட்ட மேலே உடனே நான் கிளியர் பண்ணி வச்சிங்கன்னா இல்லை சரியா இல்லையா? இப்போ வடிவா என்னது வடிவா ப்ரைஸ் எடுக்கலாம். வடிவா படித்து ரெடியாக இருங்கோ. சரி டவுட்டில் கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் வகுப்பில் எங்கள் காட்டியும் மெசேஜ் வாட்ஸ்அப்பு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் எதுவுமே கேட்குறதில்ல. சரி 1-2 பிள்ளைகள் கேட்குறீங்க, மற்ற கேட்குறதில்ல. ரைட், ஓகே. உங்கள் மேட்சில் படிச்சுக்கணும் பிள்ளை. இப்போ நாங்கள் எங்கள்ட பேப்பராக பார்ப்போம். இப்போ எல்லாம் பேப்பர் நான் நேற்று போட்டோம். எங்களோட எக்ஸாம் பேப்பராக திருப்பி பார்க்க போகிறோம். இப்போ அந்த எக்ஸாம் போட்டு நான் உங்களோட எக்ஸாமை கையில் வச்சுக்க. நீங்கள் ஆன்சர் இருக்கு தான் நான் உங்கள்கிட்ட பதவிக்காக கையில் வச்சு கொண்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது சார் எக்ஸாம் பேப்பரையும் கையில் வச்சுருங்க. வச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களோட மார்க்ஸ் ஏதாவது டவுட் இருக்காண்டு பார்க்கணும். டவுட் இருக்காது. இந்த தான் திருத்திருக்கிறேன். பாருங்க என்ன புலா விட்டுருக்கீங்களோ எப்படி புலா விட்டுருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரியா இல்லையா? ரைட். இப்போ நாங்கள் கேள்விக்க போவோம். பாருங்க, நீங்கள் நடந்த எக்ஸாம் பேப்பரான் பாருங்க பிள்ளைகள். பகுதி 1 அளவு பரீட்சை நவ சயின்ஸினுடைய அளவு பரீட்சை 14 யூனிட் அலைத்தறிப்பு முடியும். இதுக்குரிய முதலாவது அளவு பரீட்சை, அதாவது 3ஆம் தவணைக்குரிய முதலாவது அளவு பரீட்சை முடிவடைந்திருக்கு. ரைட். இப்போ அதில் பேப்பர் ஒர்க்கை நாங்கள் பார்ப்போம். நான் உடனே கிளியர் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க பிள்ளைய, நீங்கள் கிளியரான உடைய இருக்குது தானே. இப்போ இந்த பேப்பரை பிரிண்ட் நான் குரூப்பில் போட்டிருக்கோம். பேப்பரை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இன்றைக்கு பிரிண்ட் எடுத்துருக்கலாட்டியும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து என்ன செய்யலாம், கரெக்ஷன் எழுதி, அதாவது ஆன்சர் எழுதி போட்டு இதோடைய ஸ்டெப்பில் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பேப்பரோட சேர்த்து என்ன செய்யுங்க, ஸ்டெப்பில் பண்ணுங்க. ஸ்டெப்பில் பண்ணி போட்டு அப்படியே பேப்பரோட அப்படியே கேள்வி போட்டு ஆன்சரை மட்டும் எழுதுங்க. இப்போ நீங்கள் கேள்வி எழுத வேண்டாம். நான் விளங்கப்படுத்திக்க விடையை மட்டும் எழுதி போட்டு அப்படி என்ன செய்யுங்க போல இதோட அப்படியே ஸ்டெப்பில் பண்ணி வச்சு கொள்ளலாம். சாரி, ரைட். இப்போ எங்க இதுக்கு வரும். இப்போ கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். தளவாடியில் தோன்றும் பிம்பத்தின் இயல்பாக அமைவது கேட்டிருக்கிறான். முதலாவது பாருங்க. தளவாடியில் தோன்றும் பிம்பத்தின் இயல்பாக அமைவது. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் படிச்சுட்டாங்க. தளவாடியில் தோன்றும் பிம்பம் என்றைக்கு யார வருவார் என்றால் ஒன்று நிமிந்த பிம்பம் வரும். நிமிந்தது. மாய பிம்பம். அடுத்தது பொருள் அளவானது. பக்க நேர்மாறு அடையும். அடுத்தது பொருள் தூரமும் பிம்ப தூரமும் சமனாக இருக்கு. இவ்வளவு ஆன்சர் வரப்போகுது. அப்ப 20 பேருக்கும் அவங்க தந்த விடையில வந்து இயல்பாக அமைவது என்று கேட்டிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தால் நிமிந்த பிம்பம். ஆகவே என்ன பிள்ளை, முதலாம் விடை. சரி, முதலாவது வந்து முதலாம் விடை. கணவர தலைகிராம் சொல்லி போட்டிருக்கீங்க. 2வது பாருங்க. பதுங்கு குழியில் அல்லது நீர்மூழ்கி கப்பல்களில் மேல் மட்டத்தில் உள்ளவற்றை அவதானிக்க பயன்படும் உபகரணம்
இது ஒரு நேரடி கேள்வி. என்ன கேள்வி பிள்ளைகள்? என்ன விட சூழ்காட்டி தானே அதான் கேட்டாங்க. அதாவது ஒரு பதுங்கு குழி மேல ஒரு தடுப்புக்கு அப்பால உள்ள பொருள் ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல நீர்மட்டத்துக்கு மேல உள்ள பொருட்களை அவதானிப்பதற்கு பயன்படுத்தப்படுவது பாத்தீங்கன்னா சூழ்காட்டியாக இருக்கு. அடுத்த மூன்றாவது ஒரு கதிர்வரிப்படம் ஒரு பிம்பம் உருவாவதற்கான கதிர்வரம் வரையறுக்க தேவையான ஒளிக்கதிரின் குறைந்தவர் சனிக்க கேட்டிருக்கான். இப்ப நாங்க ஒரு கீழப்படம் சொன்ன தலைவாடி கிடைக்கல. நாங்க ஒரு பிம்பம் உருவாகணும்னு சொன்னால் சானே என்ன சொன்ன பிள்ளைகள் குறைஞ்ச 2 கதிர் வேணும். ஏனென்றால் அந்த கதிர் ஜாயின் பண்ற 2 கதிர் ஜாயின் பண்ற இடத்துல என்ன உருவாகும்? பிம்பம் உருவாகும். அப்போ குறைஞ்ச கதிர் வேணும் 2. அதுக்கு எத்தனையும் கீழலாம், 3 கீழலாம், 4 கீழலாம், 5 கீழலாம், எத்தனையும் கீழலாம். ஆனா குறைஞ்ச எவ்வளவு வேணும்? குறைஞ்சது பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 3 கதிர் 2 கதிர் குறைஞ்சது வேணும். சார் நம்ம 2 கதிர் என்ன செஞ்சாலும் ஆகும். 2 கதிர் ஜாயின் பண்ணணும், அங்கதான் பிம்பம் உருவாக போகுது. ரைட். ஆகவே குறைந்த வருஷம் கேட்டிருக்கிறான். எத்தனை நேரம் குறைந்த 2 கதிர் குறைந்த வருஷம் தேவை. ரைட். அடுத்தது 4வது கழிய பார்ப்போம். ஒரு படம் ஒன்று தரப்பட்டிருக்கு பாருங்க. தளவான அடக்கொழி தெரி பாருங்க. தெறிகோணத்தை குறிக்கும் அடுத்து என்று கேட்டுக்க. 4வது தெறிகோணத்தை குறிக்கும் அடுத்து அதுபோல தெரியும் உங்களுக்கு. இது தளவாடி, இது படுபுள்ளி, இது செவ்வன், இது படுகதிர், தெறிகதிர், இது படுகோணம், இது தெறிகோணம். ஆகவே தெறிகோணத்தை குறிக்கும் அடுத்தது பிள்ளைகள் சிவிஆர். தெறிகோணத்தை குறிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சிவிஆர். இந்த கோணம் என்ன கோணம்? தெறிகோணமா இருக்கு. அது 5வது இந்த படத்தோட தொடர்புடைய கேள்விதான். என்ன கேட்டுக்காண்டால் ஏவிஎன் எழுத்து குறிப்பது யாரை குறிக்குது? ஏவிஎன் எழுத்து படுகதிரை குறிக்கு. ஆக என்னபடியா இருக்கும்? படுகதிரா இருக்கு. நீங்க செய்தவர்கள் நிறைய போகணும். அது 6வது பாருங்க. தளவாடியில் பக்க நேர்மாறலை அவதானிக்கக்கூடிய எழுத்து. அது பக்க நேர்மாறல தெளிவாக எங்க அவதானிக்க கேட்டுக்க பாருங்க. இவங்க தெரியும் பக்க நேர்மாறா சொன்னா ஒரு எழுத்து சொல்லுங்க. பலம் இடம் மாறி தோன்றும். பக்க நேர்மாறு பலம் இடம் மாறி தோன்றது. இப்ப பாருங்க உதாரணமா ஒரு பிஎன் எடுத்த கொண்டாங்க வச்ச மனுஷன் அப்படி இருக்கும்னு சொன்னால் இப்படி மாறி தெரியும். இப்படி தெரிய போகுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா தெளிவாக ஓவ பாத்தீங்கன்னா என்ன செய்யும்? ஓவம் அது என்ன செய்ய முடியாது. பக்கம் அடையும். ஆனா அடைஞ்ச என்ன செய்ய அதே மாதிரியே தெரியும். வித்தியாசம் தெரியா. அதனால ஏஎம் பாத்தீங்கன்னா என்ன செய்யும்? அதே மாதிரி தான் இருக்கு. வித்தியாசம் தெரியா. ஐஎம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கு. பக்கம் அதே மாதிரி தான் இருக்கு. வித்தியாசம் தெரியாது. ஆனா டிஏ பாருங்க என்ன செய்யும்? அப்படி வேற போகுது. இப்படி வேறு. அப்ப டி என்ன செய்யும்? வித்தியாசம் தெரியும். தலைகளா தெரியும். வேணா இது தலைகள் அதாவது மாறி தலைகளால பலம் மாறி தெரிஞ்சா என்ன செய்யாது? தெளிவாக அவதானிக்கல ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா டீல என்ன செய்யும்? வித்தியாசம் தெரியும். அதுதான் கேட்டிருக்கேன். அதுவே பாருங்க. வானவிலே காணப்படாத நிறம். வானவில் காணப்படும் நிறம் அல்லாத கேட்டிருக்கேன். வானவிலில் காணப்படும் நிறம் அல்லாதது கேட்டிருக்கிறான். பாருங்க என்ன விரவல் என்ன வரப்போகுது? சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா இப்படி 7 நிறங்கள் காணப்படப்ப வானவில்லை. பலம்படி பார்த்தால காணப்படாத நிறம் பாத்தீங்கன்னா யார் சொல்லுங்க பார்ப்போம். 7வதுக்கு கபிலமாக இருக்கு. அது எழுத பண்ண நான் எழுத விடுவேன். பேரும் கலையுறு காட்டி காணப்படும் தளவாடி எண்ணிக்கை. கலைவு காட்டி சொன்னா எப்படியும் கலையுறு காட்டி ரைட் இப்படித்தான் இருக்கா போதும். அப்படியே இஞ்சால உண்டு, அங்கால உண்டு, கீழே உண்டு. ஆக எத்தனை தளவாடி இருக்க போது? 3 தளவாடிகள் பயன்படுத்த போறோம். அடுத்தது 9வது பாருங்க. பின்வரும் சந்தர்ப்பங்களை கதையாட்டாம். அப்ப ஏ பாருங்க. ஏபிசின்னு 3 கூட்டு தந்திருக்கிறான். இதுல பரவல் தரிப்பு பயன்படும் சந்தர்ப்பம் கேட்டுக்கான். பரவல் தரிப்பு பயன்படும் சந்தர்ப்பம் ஏ பாருங்க. கண்காட்சி ஒளி அலங்காரம் மேற்கொள். கண்காட்சி ஒளி அலங்காரம் மேற்கொள்ள சொல்லுங்க பார்ப்போம். ஒழுங்கான தரிப்பு. ஒழுங்கானது அது பெறா. புத்தாத்துல எழுத்துக்களை வாசித்தல் ஒழுங்கற்ற தரிப்பு அதை பரவல் அது வேறு.
மரம் ஒன்றில் ஒழுங்காறு பட்டு தெரிப்படுதல் அது என்னது ஒழுங்கற்ற தெரிப்பு. ஆகவே என்ன விட ஒழுங்கது பருவத்தை கொண்டு தானே அப்ப ஏ வராது. எது வரும்? பியும் சியும் வரும். இரண்டாம் விடையாக இருக்கு. அடுத்த 10ஆம் விடையா பாருங்க. ஒலியானது ஜாதாயின் ஒரு தடைப்பட்டு அதே பக்கம் திரும்பி சொல்லுது எவ்வாறு அழைக்கப்படும்? ஒலி என்ன அழைக்கப்படும்? ஒலி தெரிப்புன்னு சொல்லுங்க. நிறைய பேர் எதிரொலின்னு போட்டிருக்கீங்க. எதிரொலி வேற, இது என்னது? ஒலி தெரிப்பு. சரி, கடைசி கூட வந்து ஒலி தெரிப்பாக இருக்கு. சரி, விடுதாக மொழிக்கொள்ளும். ஆன்சர் கிடைக்கணும். கொஞ்சம் வேகமாக தான் போகிறோம். சிறுவா பண்ண சொல்லுங்க. சிறுவா போகிற பிரச்சனை இல்லை. எனக்கு படித்த பாடம் எக்ஸாம் இந்த பாடம் தானே தான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். அப்படின்னா சொல்லுங்க. அப்படி அடுத்த பகுதி 2 பாருங்க பிள்ளையார். முதலாவது கேள்வி, ஒலித்தரிப்பு என்றால் என்னன்னு கேட்டிருக்கான். ஒலித்தரிப்பு என்றால் என்ன? என்ன ஒலித்தரிப்பு என்றால்? யாரு குரு பார்க்கலையா? சஹீர் அகமட் குரு பார்க்கலையா? கயசத்தினா யாரு கொண்டு கேட்டிருக்கீங்க? குறுக்க ரைன்ஸ் போனா இல்ல பார்க்கலையா? பாருங்க பிள்ளையர், உலகளி கேட்டிருக்கான் பாருங்க. ஒளித்தரிப்பண்டால் என்று கேட்டிருக்கான். ஒளித்தரிப்பண்டால் என்ன? என்ன ஒளித்தரிப்பண்டா? ஒளியானது யாதேனும் ஒரு தெரிமேற்பரப்பில் பட்டு அதே ஊடகத்தில் வேறொரு திசை திரும்பி செல்லுதல் ஒளித்தரிப்பு எனப்படும். தெரியாபிள்ளையா? என்ன ஒளித்தரிப்பு என்றால், ஒளிக்கதிரானது தெரிமேற்பரப்பு ஒன்றில் பட்டு அதே ஊடகத்தில் வேறொரு திசையை திரும்பி செல்லுதல் ஒளித்தரிப்பு எனப்படும். ரைட்.
சரி முதலாளி பேருங்க என்ன கேட்டுக்காண்டா ஒளித்தரிப்பு என்றால் என்னன்னு கேட்டிருக்கான் பேரும். சரியானே ஒளியானது யாதேனும் ஒரு தெரிமேற்பரப்பில் பட்டு அதே ஊடகத்தில் வேறொரு திசையை திரும்பி செல்லுதல் ஒளித்தரிப்புன்னு சொல்லுவோம். ரைட், அப்போ எழுதிட்டீங்களா கூட? எழுதிட்டீங்க அப்படியே? அது ரெண்டாவது பாருங்க, ஒளித்தரிப்பின் வகைகளை வேண்டு கேட்டிருக்கேன். இரண்டு வகைகள் ஒளித்தரிப்பின் வகைகள். ஒன்று ஒழுங்கான தரிப்பு, மற்றது பரவல் தரிப்பு அல்லது ஒழுங்கற்ற தரிப்புன்னு சொல்லலாம். சரி, ஒழுங்கான தரிப்பு அல்லது பரவல் தரிப்பு. ஒழுங்கான தரிப்பு, ரெண்டாவது பரவல் தரிப்பு அல்லது ஒழுங்கற்ற தரிப்புன்னு சொல்லலாம். அடுத்த மூன்றாவது பாட்டுக்கான் பாருங்க, ஒழுங்கான தரிப்பு நடைபெறும் விதத்தை விரைந்து காட்டட்டான். சன பிள்ளைகள், ஒழுங்கான தரிப்பு நடைபெறும் விதத்தை விரைந்து காட்டட்டான் பாருங்க. போறீங்க, அதாவது ஒரு ஒப்பமான மேற்பரப்பு இருக்கும், என்ன செய்யும்? சமாந்தரமா வார ஒழிக்காது, நேராக கோடு என்ன செய்யும்? பட்டு தரிப்படைஞ்சு சமாந்தரமாகவே போகும். இதுதான் ஒழுங்கான தரிப்பு. ஒழுங்கான தரிப்பு நடைபெறும் விதத்தை பரந்து காட்டுதலை கேட்டிருக்கிறான். என்ன இருக்க போது? சமாந்தரமா வார கதிர பட்டு என்ன செய்யும்? சமாந்தரமாகவே திருப்பியும் போப்போம். அடுத்த கலிய பாருங்க, மேலே வினால் சண்டில் குறிப்பிட்ட மேலே வினால் சண்டில் குறிப்பிட்ட இரு சந்தர்ப்பங்களும் பயன்படும். மேலே வினா ரெண்டு குறிப்பிட்ட இரு வகைகளும் பயன்படும் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்று திரட்டான். மேலே வினா ரெண்டு என்ன கேட்டுக்கான் பாருங்க, என்ன இருக்கு? ஒளித்தரிப்பு வகைகள் ரெண்டும் கேட்டிருக்கான். ஒழுங்கான தரிப்பு, ஒழுங்கற்ற தரிப்பு ரெண்டும் கேட்டிருக்கான். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுற சந்தர்ப்பங்கள் கேட்டிருக்கான். அப்ப போட்டு எழுதும், நிறைய பேர் போடாமல் இருக்குன்னு அதனால திருத்து படையல. போட்டு எழுதும், அதாவது ஒழுங்கான தரிப்பு போட்டு டேஷ் பண்ணிட்டு எழுதிங்க. ஒழுங்காக பயன்படும் சந்தர்ப்பங்கள் சொல்லுங்க. என்னது? தலவாளி நடைவன, தலவாளி பயன்படும் சந்தர்ப்பங்கள் ஒழுங்காக பயன்படும். வேற என்ன பயன்படும் சொல்லுங்க? வேற எது பயன்படும்? வேற எது பயன்படும்? 1 மணி கேட்கலாம். யாரெல்லாம் சரி போடுறது? தலவாடியை பயன்படுத்த நுணுகு காட்டி இதெல்லாம் என்ன பிள்ளைகள்? ஒழுங்கான தரிப்பு பயன்படுற சந்தர்ப்பங்கள். அதே மாதிரி ஒழுங்கற்ற தரிப்பு என்று போட்டு எழுதணும். ஒழுங்கற்ற தரிப்பு பயன்படும் சந்தர்ப்பங்கள் போட்டு எழுதிங்க. என்னது? அதாவது புத்தாத்தில் உள்ள எழுத்துக்களை வாசித்தல். புத்தாத்தில் உள்ள எழுத்துக்களை வாசிக்கிறது. ஓகே, அதை ஒழுங்கான முகம் பார்க்கறதுல ஒழுங்கான தரிப்பு. மற்றது ஒழுங்கான தரிப்பு என்ன சொல்லுங்க? புத்தகங்களை வாசித்தல், புத்தாத்தில் எழுத்துக்களை வாசித்தல். மற்றொரு சூழல காணப்போற பொருள் ஒன்று காணப்பட்டால் அந்த பொருள் வந்து அந்த பொருளை வந்து யாரால் தம்பி மேசார அந்த பொருளை வந்து ரைட் சூழலை காணப்போ பொருள் உண்ட பிம்பங்களை பொருளை பார்க்கறது வந்து பயன்படுத்தப்படும். யார் உள்ள கீறால் நாஷா தான் டிலீட் பண்ணி விடான்.
அடுத்த வாரம் ஒளித்தரிப்பு விதிகள் கேட்டிருக்காரு 5வது. சார் ஒளித்தரிப்பின் விதிகள் கேட்கப்பட்டிருக்கு. ரைட், சொல்லுங்க. ஒளித்தரிப்பு விதிகள் சொல்லுங்க. ஒளித்தரிப்பு விதிகள் என்னென்ன? 2 விதிகள் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா என்ன, படுகோணம் தெரிகோணம், என்ன படுகோணம் தெரிகோணம் சமனாக இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா படுகோணமும் தெரிகோணமும் சமனாக இருக்கும். மற்ற என்ன இருக்கும்? படுகதிர் தெரிகதிர் படுபுள்ளியில் வரையப்பட்ட செவ்வன் ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமைந்திருக்கு. சரியானே? 2 ஒளித்தரிப்பு கொண்டு படுகதிர் தெரிகதிர் படுபுள்ளி வரையப்பட்ட செவ்வன் ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமைந்திருக்கும். படுகோணமும் தெரிகோணமும் சமனாக இருக்கு. அடுத்த 6வது பாருங்க. தளவாடிக்கு தோன்றும் பிம்பத்தின் இயல்புகள். நான் ஏற்கனவே முதலாக கழிக்கிறேன். என்னென்ன இயல்பு வரப்போ சொல்லுங்க பாபம். ரைட், ஒன்று மாய பிம்பமாக இருக்கும், நிமிர்ந்த பிம்பமாக இருக்கும், பக்க நேர்மாறல் அடையும், பொருத்தூரமும் பிம்பத்தூரமும் சமனாக இருக்கும். வேற சொல்ல பிம்பம் வந்து பொருள் அளவானதாக இருக்கு. அடுத்த தளவாடி பயன்படும் சந்தர்ப்பங்கள் 2 கேட்டிருக்கிறான். ரைட், நாங்கள் என்ன சொன்னோம்? பயன்படும் சந்தர்ப்பங்கள் என்ன சொன்னா சொல்லுங்க. பயன்படும் சந்தர்ப்பங்கள் 2. நீங்க சொன்ன முகம் பார்க்கறதுக்கு அழகு சாதன நடவடிக்கைக்கு பயன்படும். மற்றது பார்த்தீங்கன்னா சூழ்காட்டி கலையுறு காட்டி போன்ற உபகரணங்கள் தயாரிக்க பயன்படும். சரி, சூழ்காட்டி கலையுறு காட்டி போன்ற உபகரணங்கள் தயாரிப்பதற்கு என்ன செய்யப்பது? தளவாடி பயன்படும். வேற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடைகள்ல வந்து காணப்படுகின்ற பொருட்களை வந்து என்ன செய்யும்? மிகைப்படுத்தி காட்டுவதற்கு பயன்படுத்தப்போம். எதுக்கு சார்? இதெல்லாம் தளபாடி பயன்படும் சந்தர்ப்பங்களா இருக்கு. அடுத்த வேற 8வது கேள்வி, எதிரொலி என்றால் என்னன்னு கேட்டிருக்கு. எதிரொலி என்றால் என்ன என்றால் பாருங்க. எதிரொலி என்றால் என்னென்றால் ஒரு ஒளி வந்து தெறிப்படைந்து ஒளித்தரிப்பு காரணமாக மீண்டும் எங்களோட காதுக்கு வந்தடைகின்ற ஒளி வந்து எதிரொலின்னு சொல்லுவோம். சரி, ஒரு ஒளி கேட்ட பின்னர் மீண்டும் என்ன செய்யும்? ஒருக்க ஒளி கேட்ட பிறகு திருப்பியும் ஒளித்தரிப்பு காரணமாக எங்களோட காதுக்கு வந்து ஒளி கேட்டா அதென்னு சொல்லுவோம்? எதிரொலி என்று சொல்லுவோம். சரியா? இது என்ன இருக்கும்? எதிரொலியாக இருக்கு. அடுத்த வந்து வேற தெறிப்பொலியை தடுக்க பின்பற்றும் உபாயங்கள் கேட்டிருக்கிறேன். தெறிப்பொலியை தடுக்க பின்பற்றும் உபாயங்கள் 2 தர சொல்லி கேட்டிருக்கிறேன். பேருங்க இதில் நாங்கள் படித்தாங்க 3 விஷயம் படிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா தடிப்பான திரைச்சிலையை பயன்படுத்தணும். சரி, தடிப்பான திரைச்சிலையை பயன்படுத்துவோம். மற்ற வந்து பார்த்தீங்கன்னா சுவர் என்ன செய்வோம்? கரடு முரடாக்கணும். சுவரை வந்து கரடு முரடாக்கும். ஒப்பமானா தெரியும் உங்களுக்கு, ஒளி தெறிப்படையும். அப்போ என்ன செய்ய போகிறோம்? கரடு முரடாக்க போகிறோம், ரஃப் ஆக்க போகிறோம். அடுத்தது இந்த கூரைகள் வந்து துவாரங்களுடன் கூடிய கூரைகள் அமைக்கணும். என்ன சொல்லணும் பிள்ளைகள்? துவாரங்களுடன் கூடிய கூரை அமைக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ரைட், தெறிப்பொலியை தடுக்க பயன்படுத்துகின்ற உபாயங்களாக இருக்கு. அடுத்தது தெறிப்பொலி பயன்படுத்தும் சந்தர்ப்பங்கள் 3 கேட்கிறேன். தெறிப்பொலி பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் 3. ரைட், அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன நிறைய சொன்னான். ஏன்னா ஒன்று வந்து என்ன ஒரு கற்பிணின்ற வயிற்றில் உள்ள பிள்ளைன்ற சிசுவின் நிலைமையை அவதானிக்க பயன்படும். சரி, கருப்பையில் ஒரு கர்ப்பிணி தாயின் கருப்பையில் உள்ள சிசுவின் நிலைமையை அவதானிக்க பயன்படும். வேற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது பயன்படும் என்றால் என்ன டொல்பின். இந்த டொல்பின்க வந்து ஒன்றோடு தொடவாடலை மேற்கொள்ள பயன்படுத்த போகிறோம். மற்ற கடலின் ஆழத்தை கண்டறிய பயன்படுத்த போகிறோம். சரிதானே? ரைட், மற்ற கடற்கரை பாறைகள் சிதைவுகள் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்க செய்யும் இந்த தெறிப்பொலி வந்து
பயன்படும். அதே மாதிரி வௌவால் போன்ற இரவில் நடமாடும் பறவைகள் தடையை இனங்கண்டு பறப்பதற்கு என்ன செய்யப்படும், இந்த தெறிப்பொலி வந்து பயன்படுத்த போகிறோம். சேவலே ஒப்படியான சந்தர்ப்பங்கன்னு செய்யப்போது தெறிப்பொலி வந்து பயன்படும். சரிண்ணே, ரைட். அடுத்த 3வது வாக்கத்தை பாருங்க. ஒளிக்கதிர் ஓர் ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லுதல். பத்தாவதுக்கு களியோலி தெறிப்பொன்று போடாமல் களியோலி பயன்பாடு போட்டால் ஓகே ஓகே போடலாம். ரைட். அடுத்து வந்து பாருங்க. ஒளிக்கதிர் ஓர் ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு முறிவடைகின்றது. ஒளி முறிவண்டா என்று கேட்டிருக்கான். நான் கேள்வியிலே அறுவாசி தந்திருக்கேன் மேலே. என்ன ஒளி முறிவண்டா? ஒளி வந்து ஓர் ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லு. ஒளி வந்து ஓர் ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லும் போது ஒளிக்கதிரும் பாதையில் ஏற்படும் மாற்றம் அல்லது விலகல் நாங்கள் ஒளி முறிவன்னு சொல்லுவோம். விளங்குதா பிள்ளை? ஒளிக்கதிர் வந்து ஓர் ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லிக்கல. கவனம் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். ஒரே ஊடகம்னு சொன்னால் அங்கே ஒளி தெறிப்பு நடக்கும். வெவ்வேறு ஊடகம்னு சொன்னால் ஒளி முறிவு நடக்கும். அப்போ ஒளிக்கதிர் ஓர் ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லிக்கல ஒளிக்கதிரின் பாதையில் ஏற்படுற மாற்றம். சார் பாதையில் ஏற்படும் மாற்றம்னு சொல்லுவோம், ஒளி முறிவுன்னு சொல்லுவோம். ரைட். 2வது பாருங்க. அடர்ந்த ஊடகம் என்றால் என்னன்னு கேட்டிருக்கேன். சரியா பிள்ளைகள்? அடர்ந்த ஊடகம் என்றால் என்னன்னு கேட்டிருக்கான். தெரியுமா? அது 2 ஊடகத்தில் எது அடர்த்தி கூடிய ஊடகமோ அது அடர்ந்த ஊடகமாக இருக்கு. சானே, அடர்த்தி குறைவான ஊடகம் ஐதான ஊடகம்னு சொல்லுவோம். ரைட். அப்போ இந்த கேட்ட கேள்வி அடர்ந்த ஊடகம் என்றால் என்ன? அவை சிம்பிளா போடவே என்னது? அடர்த்தி கூடிய ஊடகம் அடர்ந்த ஊடகம் என. அடர்த்தி கூடிய ஊடகம் போட்டேன். சரி. அடுத்தது 3வது பார்ப்போம். ஒளிமுறிவின் தோற்றப்பாடுகள் 3 தடவை. ரைட். அது நாங்கள் படித்தாங்க என்னது? ஒரு தடாகம் அல்லது நீர்க்குவளை என்ற அடிப்பகுதி வந்து உயர்ந்தது போல் தென்படும். எவ்வளோ தடாகம் அல்லது குவளை என்ற அடிப்பகுதி உயர்ந்தது காணப்படும். ஒரு நீர்க்குவளைக்குள்ள பென்சில் வந்து சாய்வாக வைக்கப்பட்டிருக்கல அந்த பென்சில் முறிவடைஞ்சது போல் காணப்படும். அதே மாதிரி வானவில் தோன்றது, காணல் நீர் தோன்றது, மற்றொரு அரியத்தினூடாக வெள்ளொலியை செலுத்தும் போது 7 நிறங்களாக பிரிக அடைதல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒளிமுறிவின் தோற்றப்பாடுகளாக இருக்கு. ரைட். அடுத்த 4வது பேர் வானவில் காணப்படும் நிறங்களை ஒழுங்குமுறையாக திரட்ட. ஓடுறம் பற்றி எழுதணும். ஓடர் இல்லாட்டி அடிப்புல சார் இது ஒரு 3 மார்க்ஸ். ஓடர் இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க. என்ன எழுதணும்? முதலாவது சிவப்பு, முதலாவது சிவப்பு, அடுத்தது செம்மஞ்சள், அடுத்தது மஞ்சள். சார் சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா. சார் 7 நிறங்களையும் போடும். 7 நிறம் போடுனா 3 மார்க்ஸ் வந்துருக்கும் உங்களுக்கு. சரியா பிள்ளைகள்? சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா. இந்த 7 தான் என்ன இருக்கும்? வானவில் காணப்படுற நிறங்களாக இருக்கு. ரைட். அடுத்த படம் ஒளிக்கதிர பூரணப்படுத்துற. அவங்கள குறிக்க சொல்லணும் கேட்கல, அவன் பூரணப்படுத்தான் கேட்டுருக்கிறான். இப்ப பேரங்க முதலா அப்படி வேற கொண்டு வா. ரைட். கீழே நீர் இருக்குடா, மேல வழி இருக்கு. இப்போ வழி இருந்து ஒரு ஒளிக்கதிர் மாறா நீரை பாருங்க. இதுல எது வந்து வழி வந்து ஐதான ஊடகம், நீர் வந்து அடர்ந்த ஊடகம். அப்ப ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போய் என்ன செய்ய வேண்டாம்?
செவ்வனை நோக்கி முறி. ரைட். அப்ப இவர் வந்து இப்படி போக வேண்டிய கதை எப்படி அப்படியே நேரா வந்தா இப்படி நேரா போக வேண்டியா என்ன செய்வார்? கொஞ்சம் விலகி உள்ளுக்கு முறிவார். கவனம் அம்புக்குறி கீழ் நோக்கி போகணும். நிறைய பேர் அம்புக்குறி போடல. அதான் பிள்ளை தேவையில்ல செவ்வன் குறிச்சு காட்டி வைக்கிறதுல என்ன செய்யணும்? கீழே உள்ளுக்கு முறிஞ்சிருக்கும். அதே மாதிரி கண்ணாடி குச்சி ரெண்டாவது படத்தை பேர் என்னடா இப்படி வார இப்படி என்ன செய்ய கொஞ்சம் உள்ளுக்கு முறிய போற இதுல செவன் கீரோன்னு கட்டாய் அப்படி போவேன் இப்படி போவேன். அப்ப இன்னொரு அம்புக்குறி கட்டாயம் போட்டிருக்கோம். படம் குறிச்சு காட்ட தேவையில்லை. அவன் குறிச்சு காட்டுறது கேட்கல கேட்டா மட்டும் தான் நான் கொடுப்போம். சரியாவில்லை? அப்ப இதுவும் இந்த படம் நிறைய பேர் கீறி இருக்கிறீங்க ஆனால் அம்புக்குறி போடையல. சார் நிறைய பேர் கீறி இருக்கீங்க பிள்ளையர் அம்புக்குறி போடையல. சார் அதனால அம்புக்குறி போராடி படம் பிள்ளை தான். சரியா பிள்ளையர்? அம்புக்குறி போராட்டியும் படம் பிள்ளை. ரைட். ஓகேயாடா விளங்கிட்டாவில திருத்தி பார்த்தேன் அப்படி எக்ஸாம் ஓகேயா மார்க்ஸ் சரியா இருக்குதா? ரைட். விதுஷிகான்னு ஆள் இருக்கிறீங்களா? செந்தூரம் விதுஷிகா நேற்று எக்ஸாம் எழுதே இல்லையா? விதுஷிகா எக்ஸாம் எழுதினீங்களா? இந்த இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்களோ எக்ஸாம் யாராவது யார் பார்ப்போம் யார் இருக்கான்னு நடந்தது எக்ஸாம் இப்போ எக்ஸாம் கட்டாயம் எழுதணும். எக்ஸாம் எழுதான் வகுப்புல இருக்கல இவர மாதிரி சானே பகுதி ஒன்று போட்டிருக்காங்க. பகுதி ஒன்றுக்கு வந்து 15 புள்ளி இது 50 இந்த பேப்பர் வந்து 50 மார்க்ஸுக்கு இருக்கு. அப்போ கீழே போட்டுருப்பாங்க வரைக்கிற 15 புள்ளி அதில் ஒன்றுக்கு 1.5 மார்க்ஸ் வரும். இப்போ 2 பேர் கேட்க 30 மார்க்ஸ் வரும். ஒன்றுக்கு 3 மார்க்ஸ் வரும் பாருங்க 2 பேர் கேட்கல 50க்குரிய மார்க்ஸ். சரி அது 2 பேர் தான் 100க்கு போடப்பட்டிருக்கும் உங்களுக்கு. சரியா பிள்ளையர்? ரைட். அப்போ அடுத்த எக்ஸாமுக்கு எல்லாரும் ரெடியா இருங்க. உங்களுக்கு வார சனிக்கிழமை பாடம் இருக்கு. வார சனிக்கிழமை பாடம் புது பாடம் தொடங்குவான்னு நினைக்கிறேன். என்ன வாரம் படிப்போம்? இயற்கை படிப்போமே. ரைட். புது பாடம் தொடங்குவேன். இல்லாட்டி வெளியே போகிற ஏதாச்சும் அந்த படிப்போம். சரி பிள்ளை ஓகேடா பாய்.